ரெண்டர்ஸ் நேயர்கள் வணக்கம். டிசம்பர் மாசம் வந்தாச்சு. வின்டர் சீசன். டிசம்பர் மாசம்னால ஃபெஸ்டிவல் தான். ஒரு பக்கம் மார்கழி, கார்த்திகை இப்படி போனாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ், நியூ இயர். இந்த கிறிஸ்மஸ், நியூ இயர் வந்துட்டாலே நெறைய பேர் வீட்லலாம் வந்து ஸ்டார்லாம் தொங்கும். ஆமா. ஸ்டார் தொங்கும். அப்புறம் வந்து குடில் போடுவாங்க. ம். அப்புறம் லைட்ல டெக்கரேஷன் பண்ணுவாங்க. ம். அப்புறம் வந்து அந்த ட்ரீ எல்லாம் வைப்பாங்க. மெயினா கிறிஸ்மஸ் தாத்தா, ஆமா. கேக்கு, சாண்டா கிளாஸ். பிரியாணி ஆமா. இதுதான் இதுதான் ஞாபகம் வரும். ஆமா. கிறிஸ்மஸ்னாலே இந்த அம்மாவுக்கு வந்து கேக்கு, பிரியாணி பிரியாணி. இதுதான் ஆமா. ஞாபகம் வரும். ஓகே, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ம். ஆனா ஒவ்வொருத்தரும் வீடு வந்து ரொம்ப அலங்கரிப்பாங்க. ஆமா. அதெல்லாம் பார்த்திருக்கீங்களா? பார்த்துருக்கேன். நெறைய டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ நார்மலா நாங்களுமே கூட இதெல்லாமே பண்ணுவோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அந்த ட்ரீய வந்து டெக்கரேட் பண்ண வைக்கிறது குழந்தைங்கள வச்சு. நாங்க வந்து எப்படி கொலு வைக்கிறோமோ, அந்த மாதிரி கிறிஸ்மஸ் வந்தோனே குடில் அதெல்லாம் வைப்பாங்க. ஸோ ம். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் ஸ்டார் ஒவ்வொரு வீட்லயுமே வந்து ஸ்டார் கட்டியிருக்கோம். ஸோ அந்த லைட்டிங் அதெல்லாம் நைட்ல பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்கும். ஸோ நம்ம வீட்லயும் கட்டலாம் அப்படின்ட்டு ரொம்பவே ஆசையா இருக்கும். ஆனா எதுக்காக கிறிஸ்மஸ்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார கட்டுறாங்க? என்ன ஆமா. ரீசன் அது? இந்த விஷயத்த கொஞ்சம் பைபிள் ரீதியா எடுத்துட்டு போனோம்னா, ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. என்ன ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து குழந்தையா வந்து பிறந்துட்டாரு. இது வந்து சாஸ்திரிகளுக்கு வந்து அறிவிக்கப்படுது. ம். இது மாரி உங்களுக்கான ராஜா வந்து பிறந்திருக்காரு. நீங்க போயிட்டு ம். வழிபடுங்க அப்படின்ற மாதிரி அத சாஸ்திரிக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா அறிவிக்கப்படுது. இந்த ம். சாஸ்திரிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த நாட்டு ராஜாக்க வந்து என்ன பண்றாங்க அறிவிக்கிறாங்க. இது மாரி வந்து தாவீதின் ராஜா வந்து பிறந்திருக்காரு அப்படின்னு. ம். ஒரு ராஜாக்கு இன்னொரு ராஜா பிறந்திருக்கும்போது ஒரு பொறாமை குணம் வரும்ல. ஆமா. அதனால அந்த ராஜா என்ன பண்றாருன்னா, ம். அந்த நாட்டுல வந்து பிறந்த எல்லா ஆண் குழந்தைகளும் என்ன பண்றாரு, சாகடிக்க சொல்றாரு. ம். அப்படி சாகடிக்க சொல்லும்போது இந்த இயேசு கிறிஸ்துவ மட்டும் என்ன பண்றாங்கன்னா, பாதுகாக்கப்படுறாங்க. ஒரு கொட்டாயில போயிட்டு என்ன பண்றாங்க, பாதுகாக்குறாங்க. ம். அவங்க அப்பாவும், அவங்க அம்மாவும் என்ன பண்றாங்க, ஓ! பாதுகாக்குறாங்க. ஆமா. அந்த ராஜா என்ன பண்றாரு, சாஸ்திரிகளுக்கு, "சரி நீங்க போங்க. ம். அந்த குழந்தைய போய் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு என்ன பண்ணுங்க, அந்த குழந்தைக்கு நீங்க வழிபடுங்க." அப்படின்ற மாரி ம். இவரு சொல்லி அனுப்பிச்சாரு. பின்னாடி என்ன பண்ணாரு, ஆட்கள் அனுப்புறாரு. அந்த சாஸ்திரி எந்த குழந்தைன்ட போறாங்களோ, அந்த ம். குழந்தைய சாகடிங்க அப்படின்ற மாரி இந்த ம். ராஜா என்ன பண்றாரு, கள்ளத்தனம் பண்ணி அனுப்புறாரு. ம். ஆனா இந்த சாஸ்திரிகள் வராங்க. இருந்தாலும் என்ன பண்றாங்க, வர வழியில ரூட் மறந்துடுறாங்க. ம். ஏன் ரூட் மறக்கறாங்கன்னா, பின்னாடி இந்த ராஜா ஆட்கள் அனுப்புனார்ல, ம். இந்த ஆட்கள் அனுப்பும்பொழுது என்னன்னா, அந்த ஆட்களுக்கு வந்து ரூட் தெரியக்கூடாது. அப்படின்றதுனால ரூட் வந்து மறைக்கப்படுது. இப்ப ம். இவங்க சாஸ்திரிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, திக்கு முக்காடி நிக்கிறாங்க. எந்த பக்கம் போறது அப்படின்னு. ம். அப்போ வந்து என்னன்னா, வால் நட்சத்திரம் வந்து ஒண்ணு என்ன பண்ணுது, வழிகாட்டுது. ம். இந்த வால் நட்சத்திரம் பார்க்குறாங்க பாருங்க, டிஃபரெண்டா ஒரு நட்சத்திரம் இருக்கு, வால் நட்சத்திரம். ம். இந்த ரூட் அந்த அந்த வால் நட்சத்திரம் எங்கெல்லாம் போதோ, அங்க ம். இங்க அந்த சாஸ்திரிகள் வந்து என்ன பண்ணாங்க, வழி தொறந்து போறாங்க. ம். சோ இயேசு கிறிஸ்து அந்த குழந்தை வந்து பிறந்த இடத்துல வந்து என்ன பண்ணுது, அந்த வால் நட்சத்திரம் வந்து அவங்கள எடுத்துட்டு வந்துருது. ம். சோ இதுதான் கிறிஸ்துமஸ்னாலே இயேசு கிறிஸ்து பிறந்த தினம், அந்த மாதம்ன்றதுனால இந்த நட்சத்திரம்ன்றது ஒரு பெரு விஷயமா அப்ப அந்த வீட்ல பார்க்கப்படுகிறது. வந்து ஏசு ஆமா, இருக்காருன்றதுக்கு வந்து ஆமா. அந்த அந்த ஸ்டார் கட்டுது. நட்சத்திரத்த அதன் அடையாளமா என்ன பண்றாங்க, கிறிஸ்துமஸ் அடையாளமா நட்சத்திரம் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு வீட்லயும் கட்டுறாங்க. இந்த ம். ஸ்டார் வடிவிலான ம். நட்சத்திரம் கட்டுறாங்க. சோ நட்சத்திரம் நம்ம வீட்ல இருந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்காரு. அப்படின்றத ஒரு சாஸ்திரமா தான். இது வந்து ஒரு சம்பிரதாயம் அப்படின்ற மாரி கூட சொல்லலாம். ம். அதுதான் கம்பல்சரி இல்ல. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த சாஸ்திர சம்பிரதாயத்துக்காக அந்த நட்சத்திரத்த ஒவ்வொரு வீட்லயும் கட்டுறாங்க. ஸ்டார ஒவ்வொரு ஆமா. வீட்லயும் ஒவ்வொரு கட்டுறாங்க. நட்சத்திரம்னா வெளிச்சம். அந்த ம். நட்சத்திரம் வரும்போது நம்ம வீட்டுக்கு வெளிச்சம் வந்துருச்சு ம். அப்படின்ற மாரி அந்த ஒரு சாஸ்திர சம்பந்தத்துக்காக அவங்க என்ன பண்ணாங்க, அத பின்பற்றி வராங்க. அந்த ட்ரீ எதுக்கு அப்போ? இந்த ட்ரீ எதுக்கு அப்படின்னா, இந்த பைன் ட்ரீ. இந்த இந்த ம். குளிர் பிரதேசங்கள்ல இந்த பைன் ட்ரீ வந்து ரொம்ப அதிகமா ஆமா வரும். இப்ப இருக்கும். நம்மளுக்கு வந்து வின்டர் சீசன்றபோது ம். குளிர் அதிகமா இருக்கும். ம். ஸோ கிறிஸ்மஸ் அப்படின்னாலே இந்த ட்ரீ வந்து ரொம்ப முக்கியத்துவம் பார்க்கப்படுது. ம். ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, அந்த இது கிறிஸ்மஸ் அடையாளமா தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் என்ன பண்ணா, அந்த பைன் ட்ரீ வந்து என்ன பண்ணாங்க, டெக்கரேஷன் பண்றாங்க. ம். சின்ன சின்ன கிஃப்ட் பொருட்களு, ம். அப்புறம் வந்து இந்த தெர்மாகோல், அப்புறம் கலர் பேப்பர், ம். லைட்டிங் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணாங்கன்னா, கிறிஸ்மஸ் வந்தாச்சு அப்படின்றது நம்ம வீடு வந்து அலங்காரமா இருக்கணும் ம். அப்படின்றதுக்காக அதுவும் என்ன பண்றாங்க, ஒரு அலங்காரமா என்ன பண்றாங்க, வடிவமைச்சு ம். ஒவ்வொரு வீட்ல என்ன பண்றாங்க, அத செலிப்ரேஷன் பண்றாங்க. சரி, ஓகே. இதெல்லாம் ஓகே. நாங்க வந்துட்டு நவராத்திரி வந்துச்சுன்னா கொலு வைப்போம். பொம்மைகள்லாம் அடுக்கி 9 நாள் வச்சு அத வழிபடுவாங்க. சோ அதே மாதிரி நான் நெறைய பேர் வீட்ல பார்த்துருக்கேன். குடில்லாம் வச்சிருப்பாங்க. அழகா இப்ப ம். நீங்க சொன்ன மாதிரி இந்த மாட்டு கொட்டாய், அந்த கொட்டாயில வந்து இயேசு தூங்குறா மாரி, அவங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்திருக்கா மாரி, அந்த மாரி நெறைய நான் டிஃபரெண்ட்டா பார்த்துருக்கேன். சோ அது எதுக்காக அது வைக்கிறது? எல்லாமே ஒரு அடையாளமா தான். ம். என்னன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு ஒரு அடையாளம். ஒரு ம். எளிமையான வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாரு? ம். ஒரு பெரிய ராஜாவா கருதப்பட்டாலும், ம். அந்த ராஜா வந்து ஒரு அடிமட்டத்துல ஒரு ஏழ்மையின் உருவமா அவர் வந்து அவதரிச்சாரு. ம். மாட்டு கொட்டாயில வந்து அவரு பிறந்தாரு ம். அப்படின்றதா. ஏன்னா, எளிமையில இருக்கிறவங்கள வந்து உயரத்துல வைக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு ம். சிறந்த எடுத்துக்காட்டாவும் இது இருக்குது அப்படின்ற ம். மாரி ஒரு சிலர் சொல்றாங்க. ம். சோ இதெல்லாம் ஒரு அடையாளம் தான். இயேசு கிறிஸ்து வந்து இந்த மாரி பிறந்தாரு. மாட்டு கொட்டாயில வந்து அவர் வந்து என்ன பண்ணாங்க, பாதுகாத்தாங்க. ம். மரியாளுக்கு வந்து இடமே கிடைக்கல. அவங்களுக்கு வந்து ஏன்னா அவங்கள வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒதுக்கி வச்சுட்டாங்க. சோ அவங்களுக்கு வந்து எங்கேயுமே இடம் இல்ல. மண்டபத்துல இடம் இல்ல. அப்புறம் வீடுகள்ல இடம் இல்ல. கடைசியில பார்த்தீங்கன்னா, ஒரு மாட்டு கொட்டாயில என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய என்ன பண்றாங்க,
பண்றாங்க, அவங்க பெக்குறாங்க. ஸோ அதனால வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த மாட்டு கொட்டாயில அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க, வடிவமைச்சு இந்த மாட்டு கொட்டாயில பிறந்தாரு, இயேசு பிறந்தாரு, ஏழ்மையின் கோலமா பிறந்தாரு அப்படின்றதுக்காக ஒரு அடையாளமா தான் என்ன பண்றாங்கன்னா, அந்த குடில் அமைக்கிறதெல்லாம் ஆடு, அப்புறம் ஓகே. மாடு, இந்த சாஸ்திரிகள் வருது வந்து பணிஞ்சாங்க. ஏன்னா ம். அவ்வளோ பெரிய சாஸ்திரிகள் வந்து அவ்வளோ பொன்கள், பொருள்கள்லாம் எடுத்துட்டு வந்து இந்த ம். குழந்தைய வந்து தொட்டியில இருக்கிற, அதாவது மாட்டு கொட்டாயில இருக்கிற அந்த குழந்தைய வந்து பொன் பொருள்கள்லாம் குடுத்து, ஆபரணங்கள குடுத்து வழிபட்டாங்க. அந்த சாஸ்திரிகள் வந்து அவ்வளோ பெரிய சாஸ்திரிகள் வந்து இந்த குழந்தைய வந்து ஏழ்மையின் வழியில கொண்டு வந்து வழிபட்டாங்க அப்படின்றத ஒரு அந்த ஹிஸ்டாரிக்கல ஒரு அடையாளமாகத்தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த குடில் அதெல்லாம் என்ன பண்றாங்க வடிவமைக்கிறாங்க. இதெல்லாம் ஓகே. இப்ப நம்ம வந்துட்டு நார்மலா எல்லா குழந்தைங்களுக்குமே தீபாவளினா பட்டாசு வெடிக்கிறது ம். ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம வந்து நெறைய எவ்வளோதான் எப்பவுமே நம்ம வருஷம் ஃபுல்லா வீட்ல வந்து சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ் எல்லாமே வாங்கி குடுப்போம். ஆனா, கிறிஸ்மஸ் வந்த உடனே டெய்லி கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி டெய்லி வந்து ஸ்ட்ரீட்ஸ்லலாம் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா மாரி, அதாவது சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டுட்டு வந்து, அவங்க குடுக்குற அந்த ஒரு சாக்லேட்காக அத்தன குழந்தைகள் வந்து வெயிட் பண்ணுவாங்க. அந்த கிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அது ஆமா. எப்படி? அது கேரல்ஸ் ரவுண்டுன்னுவாங்க. ம். என்னன்னா, கிறிஸ்மஸ் வரப்போது. ம். டிசம்பர் மாசம் ஆரம்பிச்சுச்சு. ஆமா. கிறிஸ்மஸ் வரும்போது, முன்னேற்பாடுகள்லாம் நீங்க வந்து ரெடியா ம். இருந்துக்கணும். ம். என்ன இத வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த சாண்டா கிளாஸ் அப்படின்றபோது, ம். அன்பின்னு பகிர்ந்துக்கணும். ம். பொருட்கள பகிர்ந்துக்கணும். அது கிஃப்ட் ம். வந்து ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணணும், குடுக்கணும் ம். ம். அப்படின்றதுக்காக தான் இந்த சாண்டா கிளாஸ் போட்டு, ஒவ்வொரு சர்ச்சில இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ம். இது மாரி வந்து அவங்கவங்க பிலீவர்ஸ் வீட்ல, அதாவது அவங்களுடைய விசுவாசிகள் வீட்டுக்கு போயிட்டு என்ன ம். பண்ணுவாங்கன்னா, பொருட்கள வந்து என்ன பண்ணுவாங்க, கிஃப்ட்டுகள வந்து குடுப்பாங்க. ம். அது வந்து ஒரு பாரம்பரியமா, சம்பிரதாயத்த சாஸ்திரம் மாரி என்ன பண்றாங்க, அத ம். பின்தொடர்ந்து வராங்க. கிறிஸ்மஸ் வந்துட்டாலே முன்னாடி கேரல்ஸ் ரவுண்ட் வரணும், சாண்டா கிளாஸ் இருக்கணும், ம். கிஃப்ட்டுகள குடுக்கணும். இது மாதிரி ஒரு ம். பிரதிபலிக்கிறதுக்காக தான் இந்த நீங்க சொன்ன இந்த கேரல்ஸ் ரவுண்ட்ஸ். இது போக என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க வீட்ல வந்து பலகாரம்லாம் செய்வாங்க. ஆமா. பலகாரம் செய்வாங்க, பிரியாணி செய்வாங்க. இது வந்து ம். என்னன்னா, செஞ்சு என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் வீட்டு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, குடுத்து, ம். ம். இப்ப நம்மளுக்கு புடிச்சவங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, அக்கம் ம். பக்கத்து வீட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பலகாரங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, குடுப்பாங்க. ம். இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தர் ஒருத்தர் குடுத்து பழகணும் ம். அப்படின்னு. நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது, நம்மளுக்கு மட்டும் ம். அது கிடைக்கக்கூடாது. நம்மளுக்கு கிடைச்சதா, நம்மகிட்ட இருக்குதா, மற்றவங்களுக்கு அத குடுத்து பழகணும் அப்படின்றதுக்காகவும், கிறிஸ்மஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வீட்லயும் பலகாரம் செய்வாங்க. ம். அப்புறம் வந்து பிரியாணி செய்வாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா, பிடிச்சவங்களுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கலாம் பகிர்ந்து சாப்பிடுவாங்க. ஸோ கிறிஸ்துவம் அப்படின்னும்போது, கிறிஸ்மஸ் அப்படின்னும்போது, அன்பு மற்றது எல்லாமே என்ன பண்ணணும், பகிரப்படணும். பகிர்ந்துக்கணும். ஒருத்தருக்கு மட்டும் இருக்கக்கூடாது. எல்லாமே என்னன்னா, எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி, எல்லாருக்கும் பகிரணும் அப்படின்றது தான் இந்த கிறிஸ்மஸ் அப்படின்றத ரொம்ப செலிப்ரேஷன் பண்றாங்க. ஸோ கிறிஸ்மஸ் பத்தி எதுக்காக ஸ்டார் கட்டுறோம்? எதுக்காக அந்த ட்ரீ வைக்கிறோம்? ஸோ எதனால அந்த சாண்டா கிளாஸ் வராங்க? ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு இப்ப தான் தெரிஞ்சது. நானும் வருஷம் வருஷம் வந்து கிறிஸ்மஸ் பண்டிகையெல்லாம் கடந்து வந்துட்டேன். பட் எனக்கு தெரியாம இருந்துச்சு. பட் சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்தீங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு கிறிஸ்மஸ் வரப்போகுது. எல்லாரும் ஜாலியா வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி கேக்கு, பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு ஹேப்பியா இருங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கூல் பசங்களுக்குலாம் வந்து இப்போ ஃபுல்லா லீவ் டைம். ஸோ இந்த 25th to 1 ஃபுல்லாவே லீவா இருக்கும். அடுத்து நியூ இயர் வருது. எல்லாருமே வந்துட்டு ஹேப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க அண்ட் சேஃபா இருங்க. ஹேப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹேப்பி நியூ இயர். ஹேப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹேப்பி நியூ இயர்.